இன்னைக்குரிய டிவோஷன் சோதோமுக்கு நேரே. ஆதியாகமம் 13:12. ஒருவர் வசிக்கிற ஊர்ல ஒரு குப்பை கிடங்கு இருக்கு. ஊரில் உள்ள எல்லா குப்பைகளையும் அங்கதான் கொண்டு வந்து போட்டு எரிப்பாங்களாம். அந்த குப்பை கிடங்குக்கு அருகில சில வீடுகளும் கட்டி சில பேர் குடி வராங்க. அங்க காற்று கண்டிப்பா மாசுபாடும் சுகாதாரக்கேடு நிறைந்த அந்த இடத்துல ஏன் வீட்டை கட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. சென்னையில கூட பலர் தங்களுடைய வீட்டை ஏரிகள் குளம் இருந்த இடங்கள்ல தான் கட்டியிருக்காங்க. பல அபார்ட்மெண்ட்கள் ஏரிகள் இருந்த இடத்துல கட்டப்பட்டனால மழை காலங்கள்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்த புயல் காரணமா தாங்கள் கட்டின வீட்டில் வசிக்க முடியாம அவங்க வெளியேறி சென்றதை பார்த்தோம். எல்லாமே தெரிந்திருந்தோம் ஏன் அவங்க அங்க போய் வீட்டை கட்டுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில எங்கு வசிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தாரு. அவரு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தாரு. அங்க சுத்தி பார்த்தா சோதோம் தெரியுது. அதற்கு அருகில நல்ல நீர்வளம் இருக்கு. தன்னிடம் உள்ள ஆடு மாடுகளுக்கு போதுமான மேய்ச்சல் நிலமும் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை தான், அங்க சோதோம் மக்கள் பொல்லாதவங்களா இருக்காங்க. நிறைய சாதகமான அம்சங்கள் அங்க இருக்கனால அவருக்கு அந்த பொல்லாத ஜனங்களோடு வாழ்றது ஒரு விஷயமா தெரியல. அதை பழகி கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம், இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு சோதோமுக்கு எதிரே போய் கூடாரம் போடுறாரு. பின்னர் என்ன நடக்குது? சோதோமில் குடியேறாரு. கடைசியா ஆசாசையா வாழ்ந்த இடத்திலிருந்து பரிதாபமாக வெளியேற நிலைமை வருது. தாம் மனைவியையும் இழந்து போறாரு. குடும்பமே நிலை குலைந்து போற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. யாக்கோபும் சீஹேமுக்கு எதிரே போய் கூடாரம் போட்டாரு. சீஹேமின் பிரபுவினால் அவருடைய ஒரே மகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகுது. இறுதியாக கர்த்தர் அந்த இடத்தை காலி பண்ணி பெத்தேலுக்கு போகும்படி கட்டளையிடுறாரு. நாம் வசிக்க வேண்டிய இடத்தை நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்னு யோசிக்கிறோம். ஜாதிக்காரங்க இருக்காங்களா, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப இருக்காங்களா, நல்ல தண்ணி வசதி இருக்கா, பக்கத்துல நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல் காலேஜ் இருக்கா, போக்குவரத்து வசதியாக இருக்கிற இடமா இருக்கா, இல்ல விலை கம்மியா இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் வீடு கட்டுறோம் நம்ம எல்லாருமே. இப்படிப்பட்ட சிந்தனையோடு வீடு கட்டுபவர்கள் தங்களை சுற்றிலும் சோதோம் குமோராவின் ஜனங்களை போல ஜனங்கள் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம், இந்த ஒரு மைனஸ் மட்டும்தானே இருக்கு அப்படிங்கிற லோத்துவின் சிந்தனை தான் நம்ம அநேகருக்குள்ள இருக்கு. ஒருவர் தாம் போகும் சபையிலிருந்து 10 கிலோமீட்டர் கூட தள்ளி வீடு கட்டுவாங்க. அப்படி கட்டுனா எப்படி அங்க நடக்கிற சபை கூடுக அடிக்கடி நடக்கிற மீட்டிங்கெல்லாம் சலிப்பு இல்லாம கண்டிப்பா குடும்பத்தோட போயிட்டு வரதெல்லாம் கஷ்டம். இப்படி அதை பத்திலாம் யோசிக்காம தனக்கு எது அட்வான்டேஜோ அதை பத்தி மட்டும் யோசிக்கிற பலர் தான் நம்மள இருக்கும். வெளிநாட்டு மோகத்தால தேவனை விட்டு விலகி எத்தனையோ பேர் போய் அங்க வாழ்க்கை வேற மாதிரி வாழ்ந்தவங்க இருக்காங்க. தேவ ஜனங்களுக்கு மத்தியில தேவனை ஆராதிக்க சுலபமாக செல்ற இடத்தை விட்டுட்டு என் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்க கூடாத ஒரு இடத்துல நான் வசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் முதலாவது நமக்கு இருக்கணும். முதலாவது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இங்க போனா சரியா இருக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு தேவனை விட்டு வெகு தொலைவா செல்ல நேரிடும். எப்படி லோத்துவோட குடும்பம் எப்படி அழிந்து போனதோ அது மாதிரி கூட நேரிடலாம். நாம் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால நம்ம தங்குற இடம் ரொம்ப முக்கியம். அதை யோசித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி முடிவெடுக்க நமக்கு அந்த கிருபை வேணும். சரியான தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமேன்.